பிரியமானவர்களே, நம்முடைய விங்ஸ் ஆஃப் விக்டரி அறக்கட்டளை மூலமாக இந்த 9, 10, 11 ஜூலை மாதத்தில் 3 நாட்களும் ஒரு விசேஷமான ஒரு பயிற்சி ஒன்றை நாங்கள் ஒழுங்குபடுத்தி இருக்கிறோம். இது ஒரு குரோஷிட் கிளாஸ். அதில் விசேஷமாக ஐரின் எட்வின் என்ற கின்னஸ் ரெக்கார்ட் பெற்ற அருமையான சகோதரி இதை கற்றுக்கொள்ளுகிறாங்க. இது ஒரு மிக முக்கியமான ஒரு கலை. நிறைய பேருக்கு இது பிடிக்கும். அழகாக பின்னிருக்காங்களே அப்படின்னு அதை சொல்லுவாங்க. இந்த வகுப்பு நமக்கு மிக குறைந்த விலையில் நடைபெறுகிறது. நம்முடைய விருகம்பாக்கம் அலுவலகத்தில் வைத்து உடனடியாக கொஞ்சம் சீட் தான். ஆசைப்படுறவங்க, சென்னையில் இருக்கிறவங்க கலந்து கொள்ளலாம். முதல் நாள் மாத்திரம்தான் ஃபுல் டே கிளாஸ், மற்ற 2 நாளும் பாதி நாட்கள் தான். நீங்கள் கீழே இருக்கிற ஃபோன் நம்பருக்கு தொடர்பு கொண்டு ரிஜிஸ்டர் பண்ணி நீங்கள் அங்கே அந்த அட்மினோட நீங்கள் பேசி மற்ற விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து எனும் இந்த சிறிய தியானத்தின் மூலமாய் மறுபடியுமாய் உங்களை சந்தித்து வாழ்த்துவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டான். மோசே எப்படி அமலேக்கியனை மேற்கொண்டான் என்பதை நாம் பார்த்தோம். அமலேக்கியர்கள் எப்போதும் நம்மோடு போராடுகிறவர்கள், நமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள், நம்மை சோர்வடைய செய்கிறவர்கள், நம்முடைய இருதயத்தை தளர விடுகிறவர்கள், நம்முடைய இருதயத்தை நாம் ஸ்திரமாய் இராதபடிக்கு இருதயத்தில் சோர்ந்து போக செய்கிறவர்கள் இந்த அமலேக்கியர்கள். எனவே எப்போதும் தேவனுக்கு நாம் காத்திருந்து நம் இருதயத்தை ஸ்திரப்படுத்த வேண்டும் என்பதை நேற்று தினத்தில் நம்ம தியானித்தோம். பிரியமானவர்களே, தாவீது எப்படி இந்த அமலேக்கியனை மேற்கொண்டான் என்பதை தான் 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்திலிருந்து நம்ம தியானித்து கொண்டு இருக்கிறோம். அதில் தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்று 30ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எதிலே திடப்பட வேண்டும்? முதலாவது இருதயத்தில் திடப்பட வேண்டும் என்பதை நேற்று நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். தொடர்ந்து இந்த நாளிலும் ஏசாயா 35ஆம் அதிகாரம் 3வது வசனம், ஏசாயா 35:3, தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். தளர்ந்த கைகளை திடப்படுத்துங்கள். இன்றைக்கு கைகளை திடப்படுத்துங்கள். அமலேக்கன் உங்களுக்கு விரோதமாக நஷ்டத்தையும் இழப்பையும் ஏற்படுத்தும் பொழுது நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. அவனை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்றால் கர்த்தருக்குள் நீங்கள் உங்களை திடப்படுத்துங்கள். முதலாவது இருதயத்தை திடப்படுத்த வேண்டும். இன்றைக்கு சொல்லுகிறேன், உங்கள் கைகளை திடப்படுத்துங்கள். தேவனுக்காக ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக பிரச்சனைகள் உங்களை தேடி வரும், உங்களை சூழ்ந்து கொள்ளும். போராட்டங்களும் பிரச்சனைகளும் உங்கள் வழியில் வரதான் செய்யும். ஆனால் எந்த பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அமலேக்கியர்களை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் நிச்சயமாக சோர்ந்து போகக்கூடாது, கைகளை தளரவிடக்கூடாது. ஒரு பெரிய பணியை நீங்கள் செய்து கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கு விரோதமாக அமலேக்கியன் எழும்புவான். யோசித்து பாருங்க, கூட இருக்கிறவர்களையே தாவீதுக்கு விரோதமாக அவன் எழும்ப வைத்து விட்டான். ஒரு இழப்பு, ஒரு நஷ்டம், சிறைப்பிடிக்கப்பட்ட அனுபவம், இதெல்லாம் தாவீதுக்கு உண்டாகிறது. தாவீது பார்க்குறான், இதை பார்த்துட்டு நான் இவங்க கூட உட்காந்து அழுதுட்டு இருந்தா என்னால் மேற்கொள்ள முடியாது, என்னுடைய பெரிய பிரயாணங்கள், என் தரிசனங்கள் கெட்டு போகும். எனவே தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்று வாசிக்கிறோம். தாவீது கர்த்தருக்குள் திடப்படுத்தினான் என்றால் அதிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய 2வது பாடம், கைகளை திடப்படுத்துங்கள். யோபுவை பார்த்தவன் நண்பர்கள் சொல்லுகிறார்கள், இளைத்த கைகளை நீர் திடப்படுத்தினீர் என்று சொல்லுகிறார்கள். இளைத்த கைகளை யோபு திடப்படுத்தினான். இன்றைக்கும் ஒருவேளை உங்களை பார்க்குறவங்க சோர்ந்து போகிறாங்க, அவர்கள் கைகள் திடப்படுத்தப்படாமல் இருக்கிறது என்றால் அவங்களால வேலை செய்ய முடியாது, அவங்க தரிசனத்தை நிறைவேற்ற முடியாது. தேவனுக்காக எழும்ப வேண்டியவர்கள் அவர்கள் சோர்ந்து போகும் பொழுது அவர்களால் எந்த வேலையும் எந்த தேவ தரிசனத்தையும் திட்டத்தையும் அவர்களால் நிறைவேற்ற முடியாமல் போய்விடும். எனவே தான் ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்போதும் நீங்கள் சோர்ந்து போகாமல் உங்கள் கைகளை திடப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 7வது வசனம், நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்றான். நீங்கள் கைகளை நெகிழ விடாதீங்க, அது திடனற்று போக நீங்கள் இடம் கொடுக்காதீங்க. ஏன் இது நடந்தது?
கைகள் சோர்ந்து போவதற்கு காரணம், கைகள் தளர்ந்து போவதற்கு காரணம் ஏமாற்றம். நம்ம நினைத்த காரியங்கள் நடக்காமல் இருக்கும் பொழுது ஏமாற்றம். நம்ம வாழ்க்கையில் வர சில ஏமாற்றங்கள் நம்முடைய கைகள் தளர்ந்து போகிறது. ஐயோ, நான் நம்பி இருந்தனே, நடக்கலையே, கைகள் தளர்ந்து போகிறது. அது மாத்திரமல்ல, நெகேமியா 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் அவங்கள வர பயங்கரமான எதிர்ப்புகள் மத்தியில் தேவன் அவர்களை திடப்படுத்துகிறார். நீங்கள் நெகேமியா 6:9 நீங்கள் வாசிக்கும் போது, அந்த வேலை நடந்தேறாதபடிக்கு எங்கள் கை சலித்து போம் என்று சொல்லி அவர்கள் எல்லாரும் எங்களை பயமுறுத்த பார்த்தார்கள். ஆதலால் தேவனே, நீர் என் கைகளை திடப்படுத்தி அருளும். அப்போ எதிரிகள் சொல்கிறாங்க, பெரிய வேலைக்காக நெகேமியாவும் அவருடைய ஜனங்களும் எழுந்து நிற்கும் பொழுது அங்கே அவனுக்கு விரோதமாய் வந்த சன்பல்லாத்தும் தொபியாவும் அவனுடைய கைகளை சலித்து போக செய்தார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை, நீ தேவனுக்காக எழும்பினால் அங்கே சன்பல்லாத்தையும் தொபியாவையும் சந்திப்பாய். அவங்க வேலை என்ன? அந்த அமலேக்கர்கள் வருவார்கள். ஏன் வர வேண்டும்? உங்கள் கைகளை சலித்து போக செய்ய. உங்கள் கைகள் அங்கே பலனெல்லாம் போய் அதில் உண்மையாக செய்ய முடியாத நிலைமைக்கு வருவதற்காக இப்படிப்பட்ட சூழ்ச்சிகள் நடக்கும். எதிர்ப்புகள் வருவதனால் கைகள் தளர்ந்து போகிறது. ஏமாற்றம் வருவதனால் கைகள் தளர்ந்து போகிறது. அது மாத்திரமல்ல, 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், இப்பொழுதும் நீங்கள் உங்கள் கைகளை திடப்படுத்தி கொண்டு நல்ல சேவகராயிருங்கள். உங்கள் ஆண்டவனாகிய சவுல் மரித்த பின்பு யூதா வம்சத்தார் என்னை தங்கள் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் என்று அவர்களுக்கு சொல்ல சொன்னான். சவுல் இறந்த உடனே அங்கே இருக்கிறவங்கலாம் கைகள்லாம் தளர்ந்து போயிடுச்சு. என்னன்னா, எதிர்கால நிச்சயம் போயிடுச்சுன்னா கைகள் தளர்ந்து போகும். இதையெல்லாம் இந்த அமலேக்கியர்களுடைய ஆவி தான் இவ்வளோ வேலையும் செய்து எதிர்ப்பை வரும், ஏமாற்றத்தை கொண்டு வருவான், எதிர்கால நிச்சயமே இல்லாத ஒரு நிலைமைக்கு நம்மளை தள்ளிடுவான். சோர்ந்து போகாதீங்க. இன்னைக்கு விசுவாசத்தோடு நில்லுங்க. விசுவாசத்தோடு கர்த்தருக்குள் உங்கள் கைகளை திடப்படுத்தி கொள்ளுங்கள். திரும்ப சொல்லுங்க, பெரிய வேலை செய்கிறேன், இந்த பிரச்சனையெல்லாம் வரதான் செய்யும், அதனால நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் எழும்புவேன், திரும்ப நான் கர்த்தருக்காக நிற்பேன் சொல்லி தைரியமாக நில்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு பலனையும் ஜெயத்தையும் நன்மைகளையும் நிச்சயம் கட்டளையிடுவார். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனத்தை குறித்து கொள்ளுங்க. நெகேமியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனமாய் குறித்து கொள்ளுங்கள். நெகேமியா 6:9, அந்த வேலை நடந்தேறாதபடிக்கு எங்கள் கை சலித்து போம் என்று சொல்லி அவர்கள் எல்லாரும் எங்களை பயமுறுத்த பார்த்தார்கள். ஆதலால் தேவனே, நீர் என் கைகளை திடப்படுத்தி அருளும். நீர் என் கைகளை திடப்படுத்தி அருளும். தேவன் நம் கைகளை திடப்படுத்துவாராக. ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, எங்கள் கைகளை திடப்படுத்தி அருளும். கர்த்தருக்குள் எங்கள் கைகளை திடப்படுத்த எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எதிராய் வருகிற எல்லா எதிர் வல்லமைகளையும் தாண்டி எங்கள் கைகளை திடப்படுத்தி கொண்டு நாங்கள் எழுந்து பிரகாசிக்க எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நம்முடைய விங்ஸ் ஆஃப் விக்டரி அறக்கட்டளை மூலமாக இந்த 9, 10, 11 ஜூலை மாதத்தில் 3 நாட்களும் ஒரு விசேஷமான ஒரு பயிற்சி ஒன்றை நாங்கள் ஒழுங்குபடுத்தி இருக்கிறோம். இது ஒரு குரோஷிட் கிளாஸ். இது அதில் விசேஷமாக ஐரின் எட்வின் என்ற கின்னஸ் ரெக்கார்ட் பெற்ற அருமையான சகோதரி இதை கற்றுக்கொள்ளுகிறாங்க. இது ஒரு மிக முக்கியமான ஒரு கலை. நிறைய பேருக்கு இது பிடிக்கும். அழகாக பின்னிருக்காங்களே அப்படின்னு அதை சொல்லுவாங்க. இந்த வகுப்பு நமக்கு மிக குறைந்த விலையில் நடைபெறுகிறது. நம்முடைய விருகம்பாக்கம் அலுவலகத்தில் வைத்து உடனடியாக ரொம்ப கொஞ்சம் சீட் தான். ஆசைப்படுறவங்க, சென்னையில் இருக்கிறவங்க கலந்து கொள்ளலாம். முதல் நாள் மாத்திரம்தான் ஃபுல் டே கிளாஸ், மற்ற 2 நாளும் பாதி நாட்கள் தான். நீங்கள் கீழே இருக்கிற ஃபோன் நம்பருக்கு தொடர்பு கொண்டு ரிஜிஸ்டர் பண்ணி நீங்கள் அங்கே அந்த அட்மினோட நீங்கள் பேசி மற்ற விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.